சுவாரஸ்யமான ஒரு உரையை கொடுத்தீர்கள். மிக்க நன்றி விவேக். நண்பர்களே, வேங்கை வனம் நாவல் தமிழின் நவீன இலக்கிய வாசிப்புடைய நண்பர்கள் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய நாவல் என்பதை மட்டுமே நான் அந்த நாவல் மீதான ஒரு வரி விமர்சனமாக உங்கள் முன் வைக்கிறேன். கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு நாவல். அவருடைய சிறுகதை உலகம் முதலில் யூமா வாசுகி அவர்களது குதிரை வீரனின் பயணம் நாவலில் அவரது இதழில் இருந்து அவரது விளிம்பில் நின்றவர்கள் என்ற சிறுகதையில் தொடங்கி தொடர்ந்து அவர் சிறுகதைகளில் மிக சுவாரஸ்யமாக இயங்கி வந்திருக்கிறார். அவரது சிறுகதை தொகுப்பு 2000 வெளிவந்தது, பிரிதொரு நதிக்கரை என்கிற தலைப்பில். அதற்கு பிறகு முனிமேடு வந்துவிட்டது, சக்தி யோகம், அதற்கு பிறகு தியாகு நூலகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில சிறுகதைகள், அப்புறம் அமைதி என்பது என்கிற சிறுகதை தொகுப்பு என்று தொடர்ந்து சிறுகதை தொகுப்புகள் அவருக்கு வெளிவந்திருக்கின்றன. அவருடைய சிறுகதைகளும் இதை போலவே மிக யதார்த்தமாக கதையின் சூழலை விவரித்து வேறொன்றை நம்முடன் பேசக்கூடியதாக அமைந்திருக்கும். அவருடைய சிறுகதையாகிய தனியன் குறித்து நண்பர் பிரசாத் வெங்கட் ஒரு சிறு உரையாற்றுவார். பிரசாத், தயாராக இருக்கிறீர்கள்? நன்றி திரு ராஜகோபால் அவர்களே. மதிப்பிற்குரிய எழுத்தாளர் திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் கூடியிருக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். நம் அன்றாட வாழ்வில் நாம் எத்தனையோ மனிதர்களை கடந்து செல்கிறோம். பலர் நினைவில் நிற்பதில்லை. நல்ல இலக்கிய படைப்புகள் இப்படி சமூகத்தின் விளிம்பில் மௌனமாக வாழும் ஒரு தனி மனிதனின் ஆழமான அக உலகத்திற்குள் நம்மை அழைத்துச் செல்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான மந்தை தொடும் சிறுகதை தனியன். இந்த கதையின் நாயகனுக்கு 47 வயது, திருமணமாகவில்லை. அம்மா, அண்ணன், தம்பி, அவர்களுடைய மனைவிகள், குழந்தைகள் என கூட்டு குடும்பமாக திருப்பூரில் வசிக்கிறார். கோவையில் ஒரு தனியார் பள்ளியில் கணித ஆசிரியராக வேலை செய்கிறார். அவருடைய வாழ்வில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுகிறது கதை. பெரும்பாலும் அவரது அக ஓட்டம் வழியாக விரிகிறது. உறவுகள் சூழ வாழ்கிறார் இவர். ஆனால் உண்மையில் அவர் தனியன்தான். கதை தொடங்குவதே ஒரு தற்காப்புடன் தான். ஒரு பழைய தோழி சந்திக்க வருகிறார் என்று தெரிந்ததும் அம்மாவிடம் நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுமா என்று கூறி மாடி அறைக்குள் விரைந்து ஓடி கதவை தாழிட்டுக் கொள்கிறார். இவர் கூறும் இந்த ஒற்றை வரியிலேயே வெளி உலகிலிருந்தும் தன்னை சுற்றியவர்களின் பார்வையிலிருந்தும் அவர் எவ்வளவு தூரம் விலகி நிற்க விரும்புகிறார் என்பது தெளிவாகிறது. இந்த ஒதுங்குதல் வெறும் அறை கதவை மூடுவது மட்டுமல்ல, தன் மனக்கதவை மூடுவதும் தான். சில நேரங்களில் இது அவரது சொந்த தேர்வாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அவரை சுற்றியுள்ள குறுகிய மனப்பான்மையும் சமூகத்தின் இந்த கூட்டுக்கண்ணுமே அவரை இந்த உணர்வு ரீதியான தனிமைக்கு தள்ளிவிடுகின்றன. இந்த தனிமையின் சுவருக்கு பின்னால் இருப்பது வெறுமையா என்ன? இல்லை. அங்கே அடக்கி வைக்கப்பட்ட ஏக்கங்களும் கூர்மையான அவதானிப்புகளும் நிறைந்த ஒரு அழகான உலகம் இருக்கிறது. பல வருடங்களுக்கு பிறகு அலைபேசியில் ஒலிக்கும் ஒரு பெண் குரல் அவரை அவ்வளவு இளமையாக இருக்குமாறு உணர வைக்கிறது. ஆனால் அந்த உற்சாகம் உடனடியே பயமாக மாறுகிறது. அவள் என்னென்ன கேள்விகள் கேட்பாளோ வந்தால் என்ற தயக்கம் அவரை ஆட்கொள்கிறது. ஒரு உறவுக்காகவும் துணைக்காகவும் அவருக்குள் தவிப்பு எழுந்தாலும் அவரும் நிறைந்திருக்கும் அந்த கசப்பும் சலிப்பும் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் செய்துவிடுகின்றது. இந்த ஏக்கத்தை ஆசிரியர் நேரடி சொற்களில் விவரிப்பதில்லை. தெருவில் தோளோடு தோள் சேர்ந்திருக்கும் இளஞ்சோடிகளை பார்ப்பதிலும் அவரது தொடர்பற்று போன உறவுகளை நினைத்து பார்ப்பதிலும் இது நடக்கிறது. இது போன்ற மௌனமான தருணங்களில்தான் அவரின் அடக்கப்பட்ட ஆசைகளும் வாழ இயலாமல் போன வாழ்க்கையின் வலியும் வெளிப்படுகின்றன. இந்த ஏக்கத்திற்கு என்ன ஆனது? வாய்ப்புகள் வரவில்லையா என்ன? வந்தன. அஞ்சல் வழி கல்வியில் பழகிய அனு, வங்கியில் சந்தித்த ஒரு பெண், கோவிலில் சந்திக்கவிருந்த ஒரு பெண். ஆனால் ஒவ்வொரு முறையும் என்ன நேர்கிறது? இந்த கதை நாயகனின் தயக்கம், பயம் அல்லது வெளிநபர்களின் குறுக்கீடு. பல சமயம் அவரே கூட வந்த வாய்ப்புகளை நழுவ விட்டிருக்கலாம்.
கனவுகள் கனவுகளாகவே கரைகின்றன. ஏக்கம் மட்டும் தீராமல் தொடர்கிறது. இப்படி தன் அக உலக போராட்டங்களோடு நிறைவேறாத ஆசைகளோடும் வாழும் அவருக்கு குடும்பம் ஆதரவாக இருக்கிறதா? இல்லை. சொந்த இல்லத்திலேயே அவர் படிப்படியாக அந்நியமாகி விடுகிறார். இதில் மிக முக்கியமான மனதை உறுத்தும் ஒரு காட்சி இருக்கிறது. அவர் தன் சகோதரர்களின் பெண் பிள்ளைகளை தன் சொந்த பிள்ளைகள் போல கருதி பாசத்துடன் பழகுகிறார். கணக்கு பாடம் எடுக்கிறார். ஆனால் அந்த பிள்ளைகள் வயதிற்கு வந்ததும் குடும்பத்தினர் கூடி பேசுகின்றனர். திருமணமாகாத சித்தப்பா வளரும் பெண்களுடன் மிக நெருக்கமாக பழகுவது சரியல்ல, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க என்ற இந்த சமூகத்தின் கூட்டு பார்வைக்கு அஞ்சி அவரை அந்த பிள்ளைகளிடமிருந்து விலகி இருக்க சொல்கிறார்கள். இனி வகுப்பு எடுக்க வேண்டாம் என்கிறார்கள். அப்போது அவரின் அண்ணி ஏதோ நியாயப்படுத்த முற்படுகிறார். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க என்று சொல்ல தொடங்குகிறார். வழக்கமாக அமைதியாக கேட்டுக்கொள்ளும் நாயகன் அப்போது திரும்பி வெறுமனே தன் அண்ணியை ஒரு பார்வை பார்க்கிறார். அந்த பார்வை, அதில் என்ன ஆற்றல் இருந்ததோ அண்ணி பேச்சை அப்படியே நிறுத்தி விடுகிறார். இந்த ஒற்றை பார்வைக்கு போதுமானதாக இருந்தது. அதுவரை அவர் மனதிற்குள் அடக்கி வைத்திருந்த அத்தனை வலியும் அவமானமும் போதும், இதற்கு மேல் கேட்பதற்கோ சொல்வதற்கோ ஒன்றும் இல்லை என்று சொல்வது போன்ற அந்த பார்வை உணர்த்துகிறது. இது அவரின் வழக்கமான செயலற்ற நிலைக்கு மாறாக தன் நிலையை ஒரு கனமான மௌனமாக ஆனால் ஆழமாக அவர் வெளிப்படுத்தும் ஒரு தருணம். ஒரு துணைக்காக இயங்கும் தனித்த ஆணின் இந்த அகப்போராட்டமும் வலியும் ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டிற்கு மட்டும் உரியதல்ல. உலக இலக்கியத்திலும் இதன் பிரதிபலிப்பை காணலாம். ரஷ்ய எழுத்தாளர் தஸ்தவ்ஸ்கியின் புகழ்பெற்ற வெண்ணிற இரவுகள் என்ற கதையை உதாரணமாக குறிப்பிடலாம். அங்கும் ஒரு கனவுலகில் வாழும் தனிமையான நாயகன் ஒரு பெண்ணின் அன்பிற்காக இயங்குகிறான். அவனுடைய ஆசைகள், ஒரு பெண்ணின் அன்பை பெற முடியாமல் போகும்போது ஏற்படும் விரக்தி, எதிர்காலம் குறித்த அவனுடைய கவலைகள் என தனியன் கதையின் நாயகனின் உணர்வுகளோடு சில ஒற்றுமைகளை காண முடிகிறது. இருவருமே தங்களை சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் ஆழ்ந்த தனிமையை உணர்கிறார்கள். வெளித்தோற்றத்திற்கு அமைதியாகவோ அல்லது ஒதுங்கியோ காணப்பட்டாலும் அவர்களின் உள்மனம் இயக்கங்களாலும் கற்பனைகளாலும் நிறைவேறாத ஆசைகளின் வலியாலும் நிறைந்துள்ளது. தஸ்தவ்ஸ்கியின் நாயகன் தன் கனவுலகில் மூழ்குவது போல தனியன் கதையின் நாயகனும் தன் நினைவுகளில் தஞ்சமடைகிறான். இருவருமே உறவுகளை உருவாக்க முயன்று அதில் ஒருவித தோல்வியையும் விரக்தியையும் சந்திப்பதோடு தனிமையில் நீடிக்கவிருக்கும் எதிர்காலத்தை குறித்த அச்சத்தையும் சுமக்கிறார்கள். இந்த ஒற்றுமை மனிதனின் அடிப்படை தேவைகளான அன்பு, இணைப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் அவை கிட்டாத போது ஏற்படும் வலியின் உலகளாவிய தன்மையையும் நமக்கு காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான, பலவீனங்கள் கொண்ட, அதே சமயம் ஏக்கங்கள் நிறைந்த ஒரு கதாபாத்திரத்தை எழுத்தாளர் எப்படி அணுகுகிறார்? அங்கேதான் இந்த கதையின் சிறப்பு மிளிர்கிறது என நான் நினைக்கிறேன். திரு எம். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த கதை நாயகனை நியாயப்படுத்தவில்லை, அதே சமயம் குற்றம் சாட்டவும் இல்லை. அவரின் மௌனத்திற்கு பின்னாலும் செயலின்மைக்கு பின்னாலும் ஆழமான உணர்வுகள், தீவிரமான ஆசைகள் நிறைந்த ஒரு உலகம் இருப்பதை நமக்கு நுட்பமாக உணர்த்துகிறார். நாயகன் வெளிப்படையாக போராடாமல் இருக்கலாம், வாய்ப்புகளை நழுவ விடலாம். ஆனால் ஆசிரியர் அவர் மீதான நமது கவனத்தையும் கருணையையும் கோருகிறார். அமைதியாக இருப்பதும் செயல்படாமல் இருப்பதும் உணர்ச்சியற்ற தன்மையின் அடையாளம் இல்லை என்பதை அழுத்தமாக நினைவூட்டுகிறார். நண்பர்களே, சிறந்த இலக்கியங்கள் யாவும் மிக குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கையை ஆராய்வதன் மூலமே உலகளாவிய உண்மைகளை பேசுகின்றன. இந்த கதையும் அப்படித்தான். இது ஒரு குறிப்பிட்ட சூழலில் வாழும் தனி மனிதனின் உணர்வுகளை பற்றி பேசினாலும் அது சொல்லும் உண்மை எல்லைகளை கடந்து நிற்கிறது. தனிமை, அன்புக்கான ஏக்கம், சமூக அழுத்தங்கள், வாய்ப்புகளை எதிர்கொள்ளும் தயக்கம், செயல்பட முடியாமையின் வலி, இவையெல்லாம் எந்த காலத்திற்கும் எந்த சமூகத்திற்கும் பொதுவான மனித உணர்வுகள்.
அதனால்தான் இந்த கதையின் நாயகன் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், அவனுடைய உணர்வுகள் நமக்கும் மிக நெருக்கமானவையாக, நம்முடைய சொந்த அனுபவங்களின் பிரதிபலிப்பாக தோன்றுகிறது. நம்முடைய வேகமான வாழ்வில் நாம் கவனிக்கத் தவறும் இது போன்ற தனியன்கள் நம்மை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர்களை வெறுமனே புறக்கணித்து விடாமல் சற்றேனும் மனிதநேயத்தோடு அணுக நம் ஒவ்வொருவரையும் இந்த கதை அழைக்கிறது. இவ்வளவு நுட்பமான, ஆழமான, மனிதநேயம் நிறைந்த ஒரு படைப்பை தந்த எழுத்தாளர் திரு எம். கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். நன்றி நண்பர்களுக்கு, பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை இன்னொரு சிறப்பான ஆளுமையோடு நாம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. நன்றி.